இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறை சார்பில் புகையிலை போதைப் பொருட்கள் தொடர்பாக இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் புகையிலை போதைப் பொருட்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இளைஞர்கள் எவ்வாறு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எனவும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வது, இளைஞர்கள் யாரேனும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பது தெரியவந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக போடப்பட்ட சட்டங்கள் குறித்தும் அதற்கான தண்டனைகள் விவரங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தனர். இதேபோல் அப்பகுதியில் சென்ற ஏராளமான இளைஞர்களுக்கு போதைப் பொருட்கள், புகையிலை போன்றவற்றை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். இதேபோல் அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் தலைமையில் துணை ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் சுப்பையா நகர், சண்முகம் நகர், பிசிபி நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் இதேபோல் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் லிங்காரெட்டிப்பாளையத்தில் கஞ்சா ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காவல் ஆய்வாளர் தமிழரசன் தலைமை தாங்கி கஞ்சா பழக்கத்தில் இருந்து இளைஞர்கள் மீண்டு வருவது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க ஒத்துழைப்பது குறித்து பேசியுள்ளார். இதேபோன்று புதுச்சேரி நகர் முழுவதும் காவல்துறை மூலம் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.